இந்த 100 கால தமிழ் சினிமாவில் ஆயிரக்கணக்கான நடிகைகள் வந்து போயிருக்கிறாங்க. அதுல ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் சில காரணங்களுக்காக ரசிகர்களின் மனதுல தனித்து இடம் பிடித்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத மறக்கப்படாத நடிகைகளா இருக்காங்க. அதுல சில பேர் தான் நடிகையர் திலகம், சாவித்திரி. இவங்க தனது அசாத்தியமான நடிப்புக்காக லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்தவங்க. அடுத்து நாட்டிய பேரொளி பத்மினி. இவங்க தனது துள்ளலான நாட்டியத்தினால ரசிகர்களை வசீகரிச்சவங்க. அடுத்ததா அபிநய சரஸ்வதி, சரோஜாதேவி. இவங்களை பத்தி சொல்லவே வேண்டாம். துருதுருப்பான கொஞ்சம் தமிழ்ல பேசுறது, இதுதான் அவருடைய பலமே. அந்த வகையில தமிழ் சினிமாவில் அடுத்ததா இதுவரை எவருக்கும் கிடைக்காத புன்னகை அரசி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் நடிகை KR விஜயா. அவங்கள பத்தியான ஒரு சூப்பர் தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படங்கள்ல இவர் பெரும்பாலும் சோகமான காட்சிகளை கட்டாயம் நடிக்க வேண்டியதற்கும் என்றாலும் கூட எப்போதுமே புன்னகை மலர்ந்த முகமாக இருப்பதனால இவரை புன்னகை அரசி அப்படின்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவரது புன்னகைக்கு பின்னாலும் மிகப்பெரிய சோகங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1963 சினிமாவுக்கு நடிக்க வந்த KR விஜயா அவர்கள் அதற்கு முன்பாகவே பழனி பகுதிகளில் குடியிருந்த போது நாடகங்களை நடித்தும் திருவிழாக்களில் நடன நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றும் வந்திருக்கிறார். அப்போது ஒரு நாடகத்துக்காக வந்திருந்த சமயத்துல இவரை பார்த்த MR ராதா, இந்த பெண் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்களே என்று ஆச்சரியப்பட்டு சினிமாவில் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்று கூறி அவங்கள வாழ்த்தி தெய்வநாயகி என்ற பெயரை விஜயா என்று மாற்றி போயிருக்கிறார். அப்பா அம்மாவின் இனிஷியலை முன்னால் சேர்த்து கொண்ட இந்த விஜயா KR விஜயாவாக மாறி இருக்கிறார். அந்த சமயத்துல ஊத்துக்குளி என்ற பகுதியில சிவன் என்ற பிரபலமான புகைக்கடை கலைஞர் ஒருவர் இருந்திருக்கிறார். ஒரு முறை KR விஜயா நடித்த நாடகம் ஒன்றை அவர் பார்த்ததும் இவரை விதவிதமா புகைப்படம் எடுத்து தள்ளி இருக்கிறார். சினிமாவுக்கு கதாநாயகி வேணும்னா இவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அதை போஸ்டராக ஒட்டி விளம்பரமும் செய்திருக்கிறார். அதை பார்த்துதான் KR விஜயாவிற்கு அவருடைய முதல் படமான கற்பக திரைப்பட வாய்ப்பு வந்திருக்கிறது. இப்படித்தான் திரையுலகில் இவர் நுழைய காரணமாக இருந்த இந்த புகைப்பட கலைஞர் சிவனுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக பின் நாட்கள்ல தனது சகோதரியையே திருமணம் செய்து வைத்தாராம் KR விஜயா. தனது முதல் படத்திலேயே ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தார் KR விஜயா. முதல் படத்தில் நடிக்கும் போது கிட்டத்தட்ட KR விஜயாவிற்கு 15 வயது தான் இருக்கும். அதன் பிறகு சிவாஜி கணேசன், MGR என்று முன்னணி கதாநாயகனுடன் நடித்து முன் வரிசை கதாநாயகியாக மாறினார். இதுல பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, KR விஜயா அத்தனை பெரிய ஹீரோக்களுடன் நடித்திருந்தாலும் அந்த ஜோடி மிகப்பெரிய அளவுல பெரிதாக பேசப்பட்டாலும் எந்த ஒரு நடிகருடனும் காதல் வசப்படவில்லை. குறிப்பா சிவாஜி கணேசன், KR விஜயா இந்த 2 பேரும் இணைந்து நடிக்கும் படங்களை பார்த்தவங்க இவங்க